ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுண்டைக்காய் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக கல்யாண வீட்டு சுவையில் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் உரித்து அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயமே சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம், இது வதங்குறது வரைக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால அந்த கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா இல்லைனா ஆச்சி குழம்பு மசாலாவுமே இதுக்கு நல்லாயிருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கலர் நல்லா ரெட் கலராக நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் இதை நம்ம ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு இந்த மாதிரி கட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த சுண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் அந்த சுண்டை வத்தல் எல்லாத்தையும் நம்ம நல்ல பொறுன்னு ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக நம்ம 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு வேலை தான் இருக்கும், என்னென்னா வெங்காயமும் பூண்டும் உரிக்கிறது. அது மட்டும் உரிச்சிட்டோன்னா இது நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பொரிச்ச சுண்டை வத்தல் எல்லாத்தையுமே இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். நிறைய பேர் எண்ணெயோடு தான் ஆட் பண்ணுவாங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால எண்ணெயோடு ஆட் பண்ணல. ஆல்ரெடி குழம்புலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. அவ்வளோதான், சுட சுட சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மணக்க மணக்க வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட அந்த கசப்பே தெரியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.